கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு ஆண்டவருடைய பரிசுத்த ஓய்வு நாள். இன்றைய நாள்ல நாங்களும் பரிசுத்த அலங்காரத்தோடே ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போய் அவரை தொழுது கொண்டு, அவரை துதித்து, அவரை மகிமைப்படுத்தி நாங்கள் இன்னைக்கு வரக்கூடிய ஒரு பரிசுத்த ஒரு ஓய்வு நாள். அப்ப இந்த ஓய்வு நாள்ல இன்றைக்கு நாங்கள் எல்லாருமே எங்களை முதலாவது ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாங்க இன்னைக்கு பரிசுத்தமா இருக்கிறோமா, ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக நாங்க இருக்கிறோமா என்று சொல்லி நாங்க இன்னைக்கு ஆராய்ஞ்சு பார்க்கணும். அப்ப ஆண்டவருடைய சித்தத்தை நாங்க அறிஞ்சு அதன்படி கிரியை செய்கிறோமா என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏன்னு சொன்னா ஆண்டவர் இன்னைக்கு எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆவியானவர் எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அப்ப அதனால ஆண்டவர் எங்களுக்குள்ள வாசம் பண்ணுவாராக இருந்தால் நாங்க பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எங்களுடைய இருதயம் சுத்தமுள்ளதாக இருக்கணும். எங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் எல்லாமே சுத்தமுள்ளதாக இருக்கணும். அப்ப நாங்க இன்னைக்கு பரிசுத்தமா இருக்கிற பொழுது ஆவியானவர் எங்களுக்குள்ள நிறைவாய் வாசம் பண்ணுவார். அப்ப நாங்க இன்னைக்கு வேதத்துல பார்க்கிற பொழுது அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல, உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. அப்ப ஆண்டவர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடினால் அவர் கையினால் கட்டப்பட்ட எந்த ஒரு ஆலயத்திலையுமே வாசம் பண்ணுகிறது இல்லையாம் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப ஆண்டவர் ஆலயத்துல வாசம் பண்ணாவிட்டா அப்ப எங்களுக்குள்ள தானே வாசம் பண்ணுகிறார். அப்ப நாங்க இன்றைக்கு ஆண்டவர் ஆலயமா இருக்கிறதுக்கு பாக்கியவான்களா இருக்கணும். அப்ப நாங்க இன்றைக்கு ஆண்டவர் ஆலயமா இருக்கணும்னு சொன்னா நாங்க பரிசுத்தமா இருக்கணும். அப்ப நாங்க பரிசுத்தமா இருக்கிற பொழுது ஆண்டவர் எங்களுக்குள்ள வாசமா இருக்கிறார், எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அப்ப நாங்க ஆண்டவருடைய ஆலயமா இருக்கிறோம். அப்ப பாருங்க, நாங்க எவ்வளவு பாக்கியவான்களா இருக்கிறோம். ஆண்டவர் எங்களுக்குள்ள வாசம் பண்றவரா இருக்கிறாரு. ஆண்டவருக்கு நாங்க ஆலயமா இருக்கிறோமே. அப்ப நாங்க எவ்வளவு பரிசுத்தமா இருக்கணும். அப்ப நாங்க இன்னைக்கு எங்களை ஆராய்ஞ்சு பார்க்கணும். நாங்க இன்னைக்கு ஆலயத்துக்கு போற ஒவ்வொருத்தருமே நாங்க இன்னைக்கு ஆண்டவர் பாதத்துல போய் நாங்க இன்னைக்கு மன்னிப்பு கேட்க போறோம். ஆண்டவரே, நாங்க செய்த பாவங்களை மன்னிங்க, நாங்க செய்த அக்கிரமங்களை மன்னிங்க, நாங்க செய்த பிள்ளைகளை மன்னிங்க, உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்கள், உங்களுக்கு சித்தமில்லாத காரியங்கள் நாங்கள் அநேக செஞ்சிருக்கிறோம், அதையெல்லாம் மன்னிங்க அப்படின்னு சொல்லி நாங்க இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட பாதத்துல மன்னிப்பு கேட்க போறோம். அப்ப நாங்க மன்னிப்பு கேட்கிற வேளையில ஆண்டவர் எங்களை மன்னிப்பாரு. அப்ப நாங்க இன்னைக்கு அவருடைய பரிசுத்த ஓய்வு நாள் இல்லையா? அப்ப இன்றைய நாள் அவருக்குரிய நாள். அப்ப இன்றைய நாள்ல நாங்க அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிற பொழுது நிச்சயம் அவர் எங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். அப்ப நாங்க இனிமேல் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் பாவம் செய்யறதில்லை, பொய் பேசுறதில்லை, களவெடுக்கிறதில்லை. ஆண்டவருக்கு அருவருப்பான காரியங்கள், ஆண்டவருக்கு சித்தமில்லாத காரியங்கள் எதுவுமே நாங்கள் இன்னைக்கு செய்யறதில்லைன்னு சொல்லி நாங்கள் இன்னைக்கு எங்களுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு நாங்க மன்னிப்பு கேட்க போறோம். வேதத்துல பார்க்கிற பொழுது மறுபடியும் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 50வது வசனத்துல பார்க்கிற பொழுது, இவைகள் எல்லாவற்றையும் என்னுடைய கரம் உண்டாக்கவில்லையா என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே. அப்ப தீர்க்கதரிசி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார், ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் இல்லையா? அப்ப அவர் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்துல நாங்க பார்க்கிற பொழுது ஆண்டவருக்கு அருவருப்பான காரியங்கள் நம்முடைய ஜனங்கள் பண்ணியிருக்கிறாங்க, ஆண்டவருக்கு சித்தமில்லாத காரியங்கள் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் பிரியப்படுறது யார் மேலன்னு சொன்னா, ஆண்டவருடைய வசனத்துக்கும் ஆண்டவருக்கும் யார் பயப்பட்டு நடுங்குகிறார்களோ அவர்கள் மேலதான் ஆண்டவர் பிரியமா இருக்கிறார். அப்ப அதைத்தான் இன்னைக்கு இந்த ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்குது. அப்ப நாங்க அந்த ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்துல பார்க்கிற பொழுது அப்ப ஏசாயா தீர்க்க தரிசனம் அதுலதான் எல்லாமே உரைக்கப்பட்டிருக்குது. அப்ப ஏசாயா 66வது அதிகாரத்தை நாங்க முழுமையாக வாசிக்கிற பொழுது தெரியும், ஆண்டவருக்கு அருவருப்பான காரியங்கள் செய்திருக்கிறாங்க. அப்ப என்னன்னு சொன்னா ஆண்டவர் அப்படியே அருவருப்பான காரியங்கள் அவர் வெறுக்கிறாரு. அவர் எந்த ஒரு பலியையுமே அவர் விரும்புறதில்லை. எந்த ஒரு இரத்த பலியோ அல்லது ஆண்டவருக்கு அருவருப்பான காரியங்கள் பாருங்க. அதுல ஏசாயா தீர்க்க தரிசனம் 66வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, மாட்டை வெட்டுகிறவன் மனுஷனை கொல்லுகிறவனாகவும், ஆட்டை பலியிடுகிறவன் நாயை கழுத்தறுக்கிறவனாகவும், காணிக்கையை படைக்கிறவன் பன்றி இரத்தத்தை படைக்கிறவனாகவும், தூபம் காட்டுகிறவன் விக்கிரகத்தை
ஸ்தோத்தரிக்கிறவனாகவும் இருக்கிறான். இவர்கள் தங்கள் வழிகளையே தெரிந்து கொள்கிறார்கள். இவர்களுடைய ஆத்துமா தங்கள் அருவருப்புகளின் மேலே விருப்பமாய் இருக்கிறது. அப்ப இதெல்லாம் ஆண்டவர் வெறுக்கிற காரியங்கள் தானே. அப்ப ஆண்டவர் வெறுக்கிற காரியங்களை நாம செய்யலாமா? அது தவறு தானே. அப்ப அப்படி நாங்க செய்கிற பொழுது ஆண்டவர் எப்படி எங்க மேல பிரியமா இருப்பாரு? எப்படி எங்களுக்குள்ள வாசம் பண்ணுவாரு? அப்ப நாங்க ஆண்டவர் என்னத்தையெல்லாம் வெறுக்கிறாரோ அதையெல்லாம் நாங்களும் வெறுக்கணும். அப்ப நாங்கெல்லாம் அதெல்லாம் வெறுக்கிற பொழுது ஆண்டவர் எங்க மேல பிரியமா இருப்பாரு, எங்க மேல பிரியப்படுகிறாரு. அப்ப அப்படி இருக்கிற பொழுது ஆண்டவர் எங்களுக்குள்ள நிறைவாய் வாசம் பண்ணுவார். அப்ப ஏன்னு சொன்னா ஆண்டவர் இந்த வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர் இல்லையா? பாருங்க, வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. அப்ப அப்படி இருக்கிற பொழுது நாங்க ஆண்டவருக்கு எப்படி ஆலயம் கட்டுறது? இது சாத்தியமா? அது அப்ப அதான் ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் கையினால கட்டப்பட்ட ஆலயத்துல அவர் வாசம் பண்ணல. அவருக்கு அப்படி கட்டணும் நம்ம எவ்வளவு பெரிய ஆலயம் கட்ட வேண்டும் இல்லையா? அவர் ஆசைப்படுற ஆலயம் நாங்க தான், எங்களுடைய இதயம் தான். அப்ப எங்களோட இதயத்தை நாங்க அவருக்கு முழுசா கொடுக்குற பொழுது, பரிசுத்தமா நாங்க கொடுக்குற பொழுது அவர் அதுக்குள்ளேயே நிறைவாய் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். எங்க ஒவ்வொருத்தருடைய இருதயமே அவருடைய ஆலயமாக இருக்கிறது. அப்ப நாங்க இன்னைக்கு ஒரு பரிசுத்தம் உள்ளவர்களாக நாங்க நிறைவாய் இருக்கிற பொழுது ஆண்டவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.